நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 23 தொடக்கம் 30. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாகச் சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவர்க்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலைவாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். சிந்தனை: செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். ஊசியின் காது என்பது ஜெருசலேம் சுவரில் உள்ள ஒரு சிறிய கதவை குறிக்கின்றது. பகல் நேரங்களிலே பெரிய கதவு திறக்கப்பட்டிருக்கும். அதனூடாக மக்களும் ஒட்டகங்களும் எதுவித தடையும் இல்லாமல் போய் வருவார்கள். ஆனால் இரவு நேரங்களில் பெரிய கதவு பூட்டப்படும். அந்த பெரிய கதவின் நடுவில் ஒரு சிறிய கதவு இருக்கும். அந்த கதவின் ஊடாகவே மக்கள் போய் வருவார்கள். அந்த கதவின் ஊடாக ஒட்டகம் நுழையவே முடியாது. அப்படி ஒட்டகம் அந்த கதவின் ஊடாக போய் வர வேண்டும் என்று சொன்னால், முதலிலே ஒட்டகம் தன் முழங்கால் மடித்து இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒட்டகம் தான் சுமந்து வரும் சுமைகளை இறக்கி வைக்க வேண்டும். மூன்றாவதாக அந்த ஒட்டகம் ஊர்ந்துதான் அந்த கதவினை கடக்க முடியும். இதற்கு புனித அன்செலம் விளக்கம் கூறுகின்றார். செல்வந்தர் ஒருவர் இப்படியான குறுகலான பாதையிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் தன்னுடைய பாவ சுமைகளையும் உலக செல்வங்களையும் இறக்கி வைக்க வேண்டும். அவைகளை அன்பு செய்வதையும் நிறுத்த வேண்டும். அப்போதுதான் அவரால் விண்ணரசுக்குள் நுழைய முடியும் என்கிறார். இந்த நற்செய்தி பகுதியானது நேற்றைய நற்செய்தி வாசகத்தில் நான் நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்ட இளைஞனை குறித்து இயேசு கூறுகின்ற பகுதியாகும். போய் உனக்கு உள்ளவற்றையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்போது நீர் விண்ணகத்தில் செல்வமுள்ளவராயிருப்பீர். அதை கேட்டதும் அந்த இளைஞன் முகவாட்டத்தோடு திரும்பிச் சென்றான். ஏனென்றால் அவனிடம் நிறைய சொத்து இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. இயேசுவின் இந்த உயரிய அழைப்பை ஏற்றுக்கொள்ள விரும்பும் ஒவ்வொருவரும் தீவிரமாக போராட வேண்டும். இயேசுவின் இந்த போதனை சீடர்களுக்கு குழப்பத்தையும் அதே வேளையில் ஆச்சரியத்தையும் கொடுத்தது. இயேசு கூறுகின்றார், மனிதரால் இது முடியாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்கிறார். கடவுளால் எல்லாம் இயலும் என்ற வார்த்தையை நாம் சிந்திக்க வேண்டும். சிறப்பாக இந்த உயரிய இலட்சியத்தை அடைய விரும்பும் ஒவ்வொருவரும், இந்த உலகத்தோடு தீவிரமாக போராட வேண்டிய ஒவ்வொருவரும் இயேசுவால் இயலும் என்ற அந்த வார்த்தையிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும். செல்வம் கொண்டிராதவரும் செல்வத்திலே பற்று கொண்டிருக்கலாம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவைக்கு அதிகமாக கொள்ளும் எந்த ஒரு ஆசையும் பற்றுதலே அது தூய்மையாக்கப்பட வேண்டும். செல்வம் இல்லாதவரும் தேவைக்கு இல்லாத ஆசையை கொண்டிருக்கலாம்.
அப்படிப்பட்டவரும் தன்னை தூய்மைப்படுத்த வேண்டும். நிறைந்த செல்வத்தை கொண்டிருப்பவர் தான் கொண்டிருக்கின்ற செல்வத்திலே பற்று இல்லாதவராக இருக்கலாம். இதுவே உண்மையான ஆன்மீக வறுமையாகும். இத்தகைய ஆன்மீக வறுமை எங்களிடம் இருக்கின்றதா? அல்லது செல்வங்களை கொண்டு அவற்றிலே பற்று கொண்டிருக்கின்றோமா? அல்லது செல்வங்களே இல்லாத நிலையிலும் செல்வத்திலே பற்று கொண்டிருக்கின்றோமா? நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்? செபம். ஆண்டவரே, இவ்வுலக பற்றுக்களிலே இருந்து எங்களை விடுதலையாக்கியருளும். அப்பொழுது சுமைகளற்றவர்களாக நாங்கள் வாழ முடியும். ஆமென்.